முன்னொரு காலத்தில் நம்மெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், மானம் மும்மாறி மழை பெய்யணும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாங்க, நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணும், அவன் விவசாயம் நாசமாக போகணும், அவனுக்கு செய்வனை வைக்கணும், பில்லு வைக்கணும், சூனியம் வைக்கணும். இப்படி இன்னும் கிராமத்தில் நிறைய கிராமங்களில் முறைப்பாடு தீர்த்துக்காமல் இருக்காங்க. முறைப்பாடுனா முறைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை, கொண்டு போய் கோயிலில் காசு வெட்டி போடுறது, அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி கோயிலில் காசு வெட்டி போடுறது. எதாக இருந்தாலும் உட்காந்து பேசினா நல்லது, முகத்துக்கு முகம் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காசை வெட்டி போடுறது, முறைப்பாடு செய்கிறது, செய்வனை செய்கிறது இன்னும் பல்வேறு கிராமங்களில் இருக்குது. நிறைய பேர் பல குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்படுகிறது. அதனால் முகத்துக்கு முகம் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. உட்காந்து பேசுங்க, காசு பணம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் எதுவும் யாரும் கொண்டு போகிறதில்ல. செத்தார்க்க நாம் உழுதம், நாம் செத்தால் பிறர் அல்வார், இதுதான் வாழ்க்கை. அதனால் எதுக்கும் பேராசை அதிகப்படாமல் உட்காந்து சொந்த பந்தங்கள் உட்காந்து பேசி நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகள்லாம் தீர்த்துக்கிட்டு எல்லாரும் ராசியாக இருக்கணுங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு பிடிக்காமல் ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க.